பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் முதல் பிரிவாகிய முதல் 11 அதிகாரங்களிலே 4 முக்கியமான நிகழ்ச்சிகளை பார்த்தோம் இல்லையா? 12ஆம் அதிகாரம் முதல் 50ஆம் அதிகாரம் வரை இரண்டாவது பெரிய பிரிவாக பிரிக்கப்படுகிறது. இதிலே 4 முக்கியமான மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக ஆதியாகமம் 12 முதல் 23 வரை ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். அவர் ஒரு விசுவாசியான மனிதர். அது மட்டுமல்ல, 24ஆம் அதிகாரம் முதல் 26ஆம் அதிகாரம் வரை ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாமின் ஒரே பேரான நேசகுமாரனாயிருந்தான். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலேயும் 3 முக்கியமான சம்பவங்களை பார்க்கிறோம். 2 காரியங்களை குறித்து ஏற்கனவே பார்த்துவிட்டோம். ஒன்று ஈசாக்கினுடைய பிறப்பு, இரண்டாவதாக ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்திலே கிடத்திய சம்பவம். மூன்றாவது ஈசாக்கை குறித்த முக்கியமான சம்பவம் அவருக்கு ஒரு மனைவியை கண்டுபிடித்ததை குறித்தது. பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் 3 முக்கியமான சம்பவங்கள் உண்டு என்று சொல்வார்கள். முதலாவது அவனுடைய பிறப்பு, இரண்டாவது அவனுடைய திருமணம், மூன்றாவது அவனுடைய மரணம். இரண்டாவது நிகழ்ச்சியை தவிர மற்ற 2 நிகழ்ச்சிகளும் தவிர்க்க முடியாதது. ஆனால் ஒருவேளை ஒரு மனிதன் திருமண வாழ்க்கையை தவிர்க்கலாம். சரி, இப்பொழுது நாம் ஈசாக்குக்கு எப்படி ஒரு மணமகள் தெரிந்தெடுக்கப்பட்டாள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நம்பிக்கைக்கு பாத்திரமான தனது வேலைக்காரனை ஆபிரகாம் மெசபத்தோமியாவில் உள்ள ஆரான் என்னும் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். எதற்காக? ஈசாக்கிற்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படியாக. ரெபேக்காளை கண்டுபிடித்ததினாலே அந்த வேலைக்காரன் கொடுக்கப்பட்ட பணியிலே வெற்றியோடு திரும்ப வருகிறார். இது ஒரு அருமையான அன்பின் சரித்திரம். அருமையான சகோதரனே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்ணை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான சகோதரியே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்களோ அந்த கணவனை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உலகத்தில் உள்ள மனு குடும்பங்களிலே தேவன் 2 முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று திருமணம், இரண்டாவது மனு குலத்தை ஆட்சி செய்வது. தன்னைத்தானே ஆட்சி செய்யும் பொறுப்பை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 முக்கியமான ஸ்தாபனங்கள் உடையும் பொழுது சமுதாயம் உடைந்து நொறுங்குகிறது. சமுதாயத்தின் முதுகெலும்பு குடும்பம்தான். இதை தேவன் அறிந்திருக்கிறார். எனவேதான் சமுதாயத்திற்கு பலனும் உறுதியும் அளிக்கிற குடும்பத்தை தேவனே ஏற்படுத்தி வைத்தார். மனிதன் சமுதாயத்தை ஆள்வதை குறித்தும் இதுவே உண்மையாகும். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை காக்கும்படியாக மனிதனுடைய வாழ்க்கையை எடுக்கும் அதிகாரத்தை தேவனே அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் மனிதன் முக்கியமானவன். அவன் தேவனுடைய சிருஷ்டிப்பு. இதற்காகவே அப்படிப்பட்ட கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் திருமணம் செய்யாத ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய திருமணத்தை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்ப உறவிலே தேவனையும் நீங்கள் இணைத்து செயல்படும் பொழுது அது மிகுந்த அற்புதமானதாய் இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது தனது முதலாவது அற்புதத்தை கானா ஊரிலே ஒரு திருமண வீட்டிலே செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது எத்தனை திருமண வீடுகளுக்கு சென்றாரோ நமக்கு தெரியாது. ஆனால் திட்டமாய் கானா ஊரிலே இந்த திருமணத்திலே அவர் கலந்து கொண்டதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளிலேயே மிகச் செழிப்பான ஒரு பகுதி இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். இது ஒரு அன்பின் சரித்திரத்தை விவரிக்கிறது. ஈசாக்குக்கு எப்படி பெண் தெரிந்தெடுக்கப்பட்டாள் என்பதை குறித்த விவரமான தெளிவான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய காட்சியையும் இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது 2 காரியங்களை நாம் ஆழமாய் நம்முடைய உள்ளத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலேயும் தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் என்பது ஒன்று. ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கும் பொழுதும் அவருடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்வது சிறப்பானது. நம்மிலே சிலர் நினைக்கிறோம், இது ஆதி காலத்திலே நடைபெற்றது, இன்று அப்படி இருக்க முடியுமா என்று கேட்கலாம். ஆனால் இந்த சம்பவத்திலே வாசிக்கிற சரித்திரமானது உண்மையை தெளிவாக நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கும் பொழுதும் தேவனுடைய வழிநடத்துதலை அற்புதமாய் இந்த ஊழியக்காரன் அனுபவிக்கிறார். இந்த கடந்த கால ஒரு வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலே தேவன் இவ்வண்ணமாய் கரம் பிடித்து நடத்த முடியும் என்றால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதே காரியத்தை அவரால் செய்ய முடியும்.
இந்த அதிகாரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது சத்தியம் என்னவென்றால், நேரடியான முறையிலே ரெபேக்காள் அந்த மனிதனோடு சென்று ஈசாக்கின் மனைவியாக தன்னை அர்ப்பணித்த அந்த சம்பவம். இப்பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கேட்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அருமையானவர்களே, இப்பொழுது ஆபிரகாமுக்கு மிகுந்த வயதாகிவிட்டது. ஆபிரகாமை கர்த்தர் எல்லா காரியங்களிலேயும் ஆசீர்வதித்து வந்தார். இப்பொழுது தனது மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாம் விரும்புகிறார். ஆனால் விக்கிரக வணக்கம் செய்கின்ற, தேவனை அறியாத கானானியர்கள் மத்தியிலே ஈசாக்குக்கு பெண் கொள்ள விரும்பாமல் தனது சொந்த மக்கள் இருக்கும் இடத்திற்கு ஆபிரகாம் தனது வேலைக்காரனை அனுப்புகிறார். வசனம் 2 கவனியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, இந்த ஊழியக்காரன் எலியேசர் என்று நான் நினைக்கிறேன். இவன் தான் ஆபிரகாமின் வீட்டில் உள்ள எல்லாவற்றிற்கும் அதிகாரியாய் இருந்த ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனை குறித்து ஏற்கனவே ஆபிரகாம் தேவனிடத்திலே ஒரு முறை பேசினார். ஞாபகம் இருக்கிறதா? இல்லை என்றால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆம், அந்த வேலைக்காரன் தான் இந்த எலியேசர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பெரியவர்களே, உங்கள் குடும்பத்திலே திருமண வயதிலே உங்களுக்கு மகளோ அல்லது ஒரு மகனோ இருப்பார்கள் என்றால் அவர்கள் கானானியர் மத்தியிலே பெண் எடுக்கக்கூடாது என்பதை குறித்து கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கானானியர்கள் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்று அதிகமானதாக இருக்கிறது. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் பிசாசானவனை தங்களுடைய மாமனாராக பெற்றுக் கொள்கிறார்கள். அவன் மூலமாய் தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது. சரி, 4 முதல் 6 வசனங்களை பாருங்கள். நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இவ்வாறுதான் முன்னாட்களிலே ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து கொண்டார்கள். அவர்கள் வலது கையை உயர்த்தி கொண்டு இடது கையை வேத புத்தகத்தின் மேலே வைத்து வாக்கு கொடுக்கவில்லை. சொல்லப்போனால் அந்நாட்களிலே வேத புத்தகமே அவர்களுக்கு இல்லை. வேத புத்தகத்தின் மேலே கையை வைத்து நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று சத்தியம் பண்ணுவது சரியானது அல்ல. அவன் பொய் சொல்ல வேண்டுமென்று நினைப்பான் என்றால் இவ்வாறு கையை வைத்து வாக்கு கொடுக்கும் பொழுதும் அவன் பொய்யைத்தான் சொல்லுவான். அந்நாட்களிலே யாருக்கு வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய தொடையின் கீழே கையை வைத்து வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாமின் பதில் என்ன? நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். அதாவது அங்கே அழைத்து கொண்டே போகக்கூடாது என்பதுதான் அதன் பொருள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இதுதான் தேவன் என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் எதிர்பார்க்கிற காரியம். விட்டு வந்த காரியத்திற்கு திரும்ப செல்லக்கூடாது. வசனம் 7 பாருங்கள். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கவனித்தீர்களா? ஆபிரகாம் உண்மையாகவே ஒரு விசுவாச மனிதன். அதை திரும்ப திரும்ப தனது வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். இங்கே மிகப்பெரிய ஒரு விசுவாச செயலை நாம் பார்க்கிறோம். வேலைக்காரனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? தேவனாய கர்த்தர் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார், அவரே தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று மிக உறுதியோடு சொல்லுகிறார். இருளிலே குதிக்கிறவராக ஆபிரகாம் இல்லை. அவருடைய விசுவாசம் கர்த்தர் கூறிய வார்த்தைகளிலே இருந்தது. அநேகர் கூறுவார்கள், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அது எனக்கு நடக்கும் என்று சொல்வார்கள். அது சரியானது. ஆனாலும் அவரை விசுவாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அவரிடத்திலிருந்து எழுத்திலே உங்களுக்கு இருக்கும் என்றால் அது மிகச் சிறந்தது. ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் தேவன் தனக்கு வாக்கு பண்ணும்படியாய் கேட்கிறார்.
எனவே தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். எனவேதான் ஆபிரகாம் விசுவாசத்தோடு என் சந்ததி மூலமாக இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கே அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார். எனவே அங்கே என் மகனாகிய ஈசாக்குக்காக ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார். அதை குறித்து நீ திட்டமான எண்ணமுள்ளவனாய் போகலாம் என்று கூறுகிறார். கவனித்தீர்களா? ஆபிரகாம் தேவன் மேலே தனது விசுவாசத்தை வைத்திருக்கிறார். நாமும் அறிவற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. விசுவாசம் என்பது முட்டாள்தனமானது அல்ல. அது மற்றொன்றின் மேலே சார்ந்திருப்பது. எப்பொழுதுமே விசுவாசத்திற்கான ஒரு காரணம் இருக்கும். எனவேதான் இருட்டிலே குதிப்பதல்ல என்று சொன்னேன். விசுவாசம் என்பது இது நடைபெறும், இது நடைபெறாது என்று பெட் கட்டுவது அல்ல. இது ஒரு சூதாட்டம் அல்ல. அது நிச்சயமான ஒரு காரியம். விசுவாசம் என்பது நிச்சயமான உறுதியான ஒரு காரியம். ஆபிரகாம் அப்படிப்பட்ட உறுதியோடு இருந்தார். வசனம் 8 பாருங்கள். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாளேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். ஆம், தனது மகனை அங்கே திரும்ப அழைத்து செல்லக்கூடாது என்பதை குறித்து ஆபிரகாம் உறுதியோடு இருந்தார். எனவேதான் பெண் இங்கே வர மறுத்துவிட்டால் நீ எனக்கு ஆணையிட்டு கொடுத்ததிலிருந்து விடுதலை பெற்றவனாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். இப்படி ஆபிரகாம் கூறுவதனாலே இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தேவன் வேறு ஏதோ ஒரு வழி வைத்திருக்கிறார். அது என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அற்ற எந்த ஒரு பெண்ணையும் என் மகன் திருமணம் செய்வது தேவனுக்கு விருப்பமில்லாதது என்பதை மட்டும் நான் உறுதியாய் அறிந்திருக்கிறேன் என்று கூறுவது போல இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இதுதான் விசுவாசம் என்பது. தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவது. விசுவாசம் என்பது ஏதோ ஒன்றின் மேலே சார்ந்திருப்பது. தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். வெறும் விசுவாசம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம். நீங்கள் விசுவாசிப்பதாலே தேவன் அதை செய்ய வேண்டும் என்பது அல்ல. அப்படி தேவனை கட்டாயப்படுத்தலாம் என்று நினைப்பது அறிவீனம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். தனது சரீரத்திலே கேன்சர் வியாதியோடு கூடவே ஊழியர் ஒருவர் இருந்தார். வேறு யார் விரும்பியதை விடவும் அது குணமாக வேண்டும் என்று அவர் அதிகமாய் விரும்பினார். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகத்தின் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. நீர் கட்டாயம் சுகம் வேண்டுமென்று கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் தருவார் என்று பலர் அவரிடத்திலே சொன்னார்கள். ஆனால் அவருடைய சித்தம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் விரும்பினேன் என்று எழுதியிருக்கிறார். நமது தேவைகளை நாம் அவரண்டை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நமது ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்க நாம் விட்டுவிட வேண்டும். எனவே ஆபிரகாமும் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். தேவனிடத்திலிருந்து எதையும் கட்டாயப்படுத்தி அவர் கேட்கவில்லை. இப்படி நீ ஈசாக்குக்கு பெண் எடுக்க அங்கே செல்லும் பொழுது ஆண்டவர் அதை வாய்க்க செய்யாவிட்டால் அவர் வேறு வழி வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையிலே தான் ஆபிரகாம் இருந்தார். வசனம் 9 பாருங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். இப்பொழுது தனது எஜமானனின் குமாரனுக்கு பெண்ணை தெரிந்து கொள்ளும்படியாக போகிற இந்த ஊழியக்காரன் செய்வதை நன்றாக கவனியுங்கள். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து 10 ஒட்டகங்களை கொண்டு சென்றான் என்று சொன்னால் அந்த 10 ஒட்டகங்களையும் ஓட்டிச் செல்வதற்கான வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டுதான் சென்றிருப்பான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையிலே இருந்தன என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய எல்லா பொருட்களுக்கும் அவனே பொறுப்பானவனாய் இருந்தான். வசனம் 11 பாருங்கள். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், பெண்கள் தண்ணீர் எடுக்க வந்தார்கள் என்பது ஒருவேளை நமக்கு அவ்வளவு ஆச்சரியமான காரியமாய் தெரியாது. ஆனால் ஒட்டகங்களுக்கும் அவர்கள்தான் தண்ணீர் எடுத்து ஊற்றினார்கள் என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இன்று பெண்கள் செய்யும் வேலைகளை விட அந்நாட்களிலே பெண்கள் அதிகமான வேலை செய்திருக்கிறார்கள். அதாவது சரீர உழைப்பான வேலை. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவது, ஆடுகளை மேய்ப்பது, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுவது, இது எல்லாவற்றோடும் கூட அந்த மிருகங்களை பராமரிக்கும் பணியையும் அவர்கள்தான் செய்திருக்கிறார்கள்.
இங்கே எலியேசர் ஏன் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஊரிலே உள்ளவர்கள் தண்ணீர் எடுத்து தங்கள் மிருகங்களுக்கு கொடுக்கும் முன்னதாக வெளி ஊரிலிருந்து வந்த இவர் அங்கே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பதனாலே காத்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமின் இந்த ஊழியக்காரன் தேவனை சார்ந்தவராய் இருக்கிறார். ஆபிரகாம் எல்லா பொறுப்பையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்தவராய் இருந்தார். இப்பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை கேளுங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இங்கே ஆபிரகாமின் வேலைக்காரன் தேவன் சரியானபடி தன்னை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக கருத்தோடு ஜெபிக்கிறான். இப்பொழுது அவன் தெரிந்து கொள்ள போகிறான். அங்கே வந்த பெண்களிலே உண்மையாகவே மிகவும் அழகுள்ள பெண்ணைத்தான் அவன் தெரிந்து கொள்ள போகிறான். ஆம், ரெபேக்காள் உண்மையாகவே அழகுள்ள ஒரு பெண்தான். சிலர் அழகு என்றாலே பிசாசு என்று சொல்வார்கள். ஆம், பிசாசு அழகாய்த்தான் இருந்தான். ஏனென்றால் அவன் ஒளியின் தூதன். ஆனால் அவன் முழு அழகையும் பெற்றவன் அல்ல. தேவனே சிருஷ்டிகர். சூரிய அஸ்தமனம் எவ்வளவு அழகானதா இருக்கிறது இல்லையா? எத்தனை அழகான பூக்களை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆம், பெண்களையும் அழகாக அவர் உண்டாக்கி இருக்கிறார். அதை குறித்து எந்த தவறும் இல்லை. அந்த பட்டணத்திலிருந்து வெளியே வரப்போகிற பெண்களிலே மிகவும் அழகான பெண்ணைத்தான் இவன் தெரிந்தெடுக்கப் போகிறான். அப்படி செய்யவில்லை என்றாலும் இவன் ஒரு சரியான ஊழியக்காரன் அல்ல. வசனங்கள் 15, 16 பாருங்கள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். ரெபேக்காள் மிகவும் அழகானவள் என்று ஏற்கனவே சொன்னேன். அவள் மகா ரூபவதி என்று கர்த்தருடைய வசனமே சொல்கிறது. தேவனே அழகை உருவாக்கினார். தேவன் ஒரு அழகான பெண்ணை தனக்கென்று பயன்படுத்துவதும் தவறானதல்ல. ஆனால் இந்த அழகான பெண்களிலே அநேகரை பிசாசானவனே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். அழகான பெண்களையும் கர்த்தர் தன்னுடைய ஊழியங்களிலேயும் தெரிந்து கொள்ள வேண்டும். 17 முதல் 19 வரை பார்ப்போம் என்றால், அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள் என்று பார்க்கிறோம். ரெபேக்காள் அழகான பெண்மணி மட்டுமல்ல, கரிசனை உள்ளவளும் மிக மரியாதையோடு அந்நியரை உபசரிக்கிற ஒரு பெண்ணாயும் காணப்படுகிறாள். ஆபிரகாமும் பல சமயங்களிலே அந்நியரை கரிசனையோடு உபசரித்ததை இந்த வேலைக்காரன் பார்த்திருக்கிறான். எனவேதான் அவர் குணத்திற்கு ஏற்ற அந்நியர்களையும் நன்றாக உபசரிக்கிற ஒரு பெண்ணை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தானோ என்னவோ நமக்கு தெரியாது. சரி, வசனம் 20 பார்ப்போம் என்றால், அங்கு எத்தனை ஒட்டகங்கள் இருந்தது? 10 ஒட்டகங்கள் இல்லையா? இந்த ஒட்டகங்கள் எல்லாம் இதற்கு முன் எப்பொழுது தண்ணீர் குடித்ததோ நமக்கு தெரியாது. நீண்ட தூரம் செல்லும் காருக்கு தண்ணீர் ஊற்றுவது போல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் அல்ல, ஒவ்வொரு ஒட்டகமுமே 10 குடம் தண்ணீர் குடிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ரெபேக்காள் அழகானவள் மட்டுமல்ல, கடினமான உழைப்புக்கு பயிற்றுவிக்கப்பட்டவளுமாய் இருந்தாள். அவளுடைய பெற்றோர் அவளை நன்றாக பயிற்றுவித்திருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையான பெற்றோரே, உங்கள் பெண் பிள்ளைகள் கடினமான வேலைகளையும் செய்ய பயிற்றுவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களா? இதை குறித்து சற்றே எண்ணி பாருங்கள். அருமையான சகோதரியே, திருமணத்திற்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான உழைப்பதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், குணசாலி என்று சொல்லப்படுகிற அந்த பெண்மணியும் ஒரு கடின உழைப்பாளியாய் இருந்தாள். பெண்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக தங்கள் கணவருக்கும் குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய ஆண்டவர் அவர்களை படைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் 21 பாருங்கள். இங்கே எலியேசர் ஆச்சரியத்தினாலே அமைதியாய் நிற்கிறார். இதுதான் கர்த்தர் என்னை வழிநடத்திய பெண்ணா? தேவன் என்னை சரியாய் நடத்துகிறாரா என்று எண்ணி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக மௌனமாய் இருக்கிறான். அவன் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. திருமண காரியத்திலே ஜெபத்தோடு பெண்ணை தேடும் பொழுது அவசரப்பட்டு தீர்மானங்கள் எடுக்காமல் ஆண்டவர் தெளிவாய் வழிநடத்தும் வரை காத்திருப்பது மிக நல்லது.
இன்று எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போவதற்கான ஒரு காரணம், கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும் வரை காத்து நில்லாமல் அவசரப்பட்டு திருமணங்களை ஒழுங்கு செய்ததுதான். இன்றும் அதை எத்தனை பெற்றோர் சொல்வதை கேட்கிறோம் இல்லையா? காத்திருக்கும் பொழுது பிந்தி போவது போல தெரியலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. வசனங்கள் 22 முதல் 24 வரை பார்ப்போம் என்றால், ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடமுண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்று சொல்கிறான். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் சிந்தித்த இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தரை அறியாத ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடாது. அவிசுவாசியுடன் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக, ஒரு ஜெபிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற சரியான ஒரு ஊழியனை அனுப்பித்தான் ஆபிரகாம் தன் மகனுக்கான பெண்ணை தெரிந்து கொள்ள அனுப்பினார். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண்ணை தெரிந்து கொடுப்பதற்கு எப்படிப்பட்டவர்களிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? ஆபிரகாமின் குடும்ப பின்னணியத்தை நன்றாக அறிந்த அந்த வேலையாள் ஆபிரகாம் குடும்பத்தில் உள்ள நல்ல குணங்கள் அடங்கியிருக்கிற அந்நியரை உபசரிக்கும் ஒரு பெண்ணை தெரிந்தெடுப்பதை குறித்து கருத்துள்ளவனாய் இருந்தான். செல்வ செழிப்பானவர்கள் யார் என்று அவன் தேடி போகவில்லை. அதிக சம்பளம் வாங்குகிற பெண் யார் என்று அவன் தேடி போகவில்லை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்க்கை துணைவர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தப்படி தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மணமகனையோ மணமகளையோ தெரிவு செய்வதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக மிக ஜாக்கிரதையாக பொறுமையாக காத்திருந்து தெளிவான வழிநடத்துதலின் பேரிலே இந்த தீர்மானங்களை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, ஆபிரகாமின் மகனுக்காக மணப்பெண்ணை எவ்வளவு அழகாய் அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள் என்று நாங்கள் வாசித்தோம் ஐயா. எங்களுடைய குடும்பங்களிலேயும் திருமண வயதிலே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக குறிப்பாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரிகளையும் நீர் யாருக்கு உதவியாக இருக்கும்படியாக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறீரோ அவர்களை அந்த சரியான நபர்களுக்கு நேராய் நீரே வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விசுவாசிகளின் குடும்பங்களிலே பணத்தின் அடிப்படையிலேயோ அழகின் அடிப்படையிலேயோ வேலைகளின் அடிப்படைகளிலேயோ வசதிகளின் அடிப்படைகளிலேயோ தெரிந்தெடுப்பு செய்யாமல் நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலேயும் இதை குறித்த ஞானத்தை தாரும். பின்னால் ஒரு நாள் அவர்கள் வேதனைப்படும் காலங்கள் வராதபடி இந்த காலங்களிலேயே நீர் தெளிவாய் அவர்களை வழி நடத்தும். அதை குறித்த தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கிறவர்களுக்காக இன்று குறிப்பாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர்தாமே திட்டமும் தெளிவுமாய் உம்முடைய பிள்ளைகளை இந்த காரியத்திலே வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இன்றும் நாளையும் அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களிலேயும் நீர் இருந்து கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.